விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவதற்காக நம்ம தொழிலையும் தாண்டி மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு தகவலை சொல்லி கொண்டு வருவோம். அதுல பார்த்தோம்னா இன்றைக்கு சமீபத்துல சார் சிவகங்கைக்கு அருகாமையில கம்மாயில் தனியார் பேருந்து கவிழ்ந்துருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் காயங்களோட தப்பிச்சிருக்காங்க. காயங்கள் மட்டும்தான். அவர் வாகனத்தை இயக்கும் போது டக்குனு கவிழ்ந்துருது. ஆனா மாடு குறுக்கால வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் அதுல பதிவாயிருக்குது. வெளிநாடுகளில் பாத்தீங்கன்னா மாடோ நாயோ ரோட்ல குறுக்கால வர்றது கிடையாது. அது உள்ளுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. நம்ம நாடுகள் அது அதிகமா தெரியுது. அப்ப வெறுமனே ஒரு பெரிய தனியார் பேருந்து 6 பேர் காயமடைஞ்சு மிச்ச நபர்களா அவர் காப்பாத்திறாரு. இதுல நம்ம எப்படி சார் மக்களுக்கு, அதாவது டிரைவர் மேல குற்றமா மாட்டு மேல குற்றமா? அது விபத்துகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல தனியார் பேருந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தனியார் பேருந்து போயிருக்கு. மாடுகள் குறுக்க வந்ததுனால அவரு மிதமான வேகத்துல வாகனத்தை இயக்குனதுனால அந்த மாடுகள் மேல மோதாம இருக்கிறதுக்காண்டி வண்டியை வளைச்சு கண்மாயில விழுந்துருது. நல்வாய்ப்பாக அதுல உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை. சிறு காயங்களோட மக்கள் ஒரு 6 பேர் காயங்களோட மீட்கப்பட்டுறாங்க. இதுல நம்ம குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மிதமான வேகத்துல வாகனங்களை இயக்கும் போது விபத்துகள் குறைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மிதமான வேகத்துல நம்ம வாகனத்தை இயக்குனாதான் நம்மளுக்கு காயங்களோ விபத்துகளோ நம்ம தவிர்க்கிறதுக்கான வழி இருக்கு. நம்ம பெரிய இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல, இவ்வளவு மக்கள் தொகை கண்ட நாட்டுல மாடுகளையோ விலங்குகளையோ நாய்களையோ நம்ம கண்ட்ரோல் பண்ணி வாகனத்தை இயக்கணுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம்தான். அதே நேரத்துல நம்ம மிதமான வேகத்துல வாகனத்தை இயக்குறோம். அது பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஒரு வாகனத்தை நம்ம இயக்குனாலும் ஒரு மிதமான வேகத்தில் இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அரசாங்கங்களே அனைத்து பெரிய வாகனங்கள்லையும் வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படிங்கிற வேக கட்டுப்பாட்டு கருவி வச்சிருக்காங்க. அதையும் மீறி அந்த அளவுக்கு கூட நம்ம வாகனத்தை இயக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இயக்க தேவையில்லை. ஓரளவுக்கு மிதமான வேகங்களில் போகும்போது உயிரிழப்புகள் விபத்துக்களை நம்மளால போதுமான அளவுக்கு தவிர்த்துக்க முடியும். அதிகமான வேகத்தில் போகும்போது நம்ம ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு பின்னாடி நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தார் இருக்காங்க, நமக்கு எதிர் தரப்புல வர்றவங்களுக்கும் குடும்பத்தார்கள் இருக்காங்க. அதனால மிதமான வேகத்துல வாகனங்களை இயக்குறது அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து பின்பற்றினாலே விபத்துக்களை பெரும்பாலும் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு சொல்லிக்கிறோம். பரவாயில்ல, நீங்க சொன்ன விஷயத்துல கண்ட்ரோலா வாகனத்தை டிரைவர் இயக்கியிருக்காரு. டிரைவருக்கு தான் உண்மையிலே மனமார்ந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா அத்தனை பேரை காப்பாத்திட்டார்ல, காயம் முடிச்சிருக்காங்க. இது போன்ற தொடர்ச்சியான செய்திகளை அங்கங்க நடக்கக்கூடிய விபத்துக்கள்ல இருந்து விழிப்புணர்வு செய்திகள் நீங்க அறியும்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. இது போன்ற தொடர்ச்சியான விழிப்புணர்வு தகவல்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம், அனைவரும் சேர்ந்து. ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ். நன்றி.